வணக்கங்க. தமிழ்நாட்டில் வந்தவாசி வட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வல்லம் போஸ்ட் இங்கே வந்து சேட்டுன்னு ஒரு நபர் விவசாயி இருக்கார். அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞானமூர்த்தி அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய கிணறு தான் இது, அவருடைய விவசாயம் தான். ஆனால் அவரால் இன்றைக்கி விவசாயம் பண்ண முடியல. அவர் மன குமுறி ரொம்ப வேதனையாங்கிற அழுதுட்டு தான் இந்த பேட்டியை கொடுத்தாரு. அப்போ நான் வீடியோ எடுக்கல, பட் இப்போ வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க இந்த இத்தனை வருஷமா? விவசாயம் தான் பண்ணேன். 3 வருஷம் அது விவசாயம் பண்ணி அதையும் விட்டேன். நம்மளால் மூச்சு வாங்குது, மூச்சு அடிக்கிறது முடியல. ₹1 சம்பாதிச்சு 3 வருஷம். என்ன தொழில் செஞ்சீங்க விவசாயத்தில்? விவசாயம் தான் பண்ணேன். மருந்து அடிப்பேன், மருந்து போடுவேன், அண்டை ஓட்டுவேன், நாற்று எடுப்பேன், எல்லா வேலையும். எல்லாம் மருந்துனா இந்த பயிர் கடிக்கிற மருந்து? பயிர் கடிக்கணும். எத்தனை வருஷமா அடிச்சிருந்தீங்க? 30 வருஷம் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு நுரையீரல் பாதிச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்களா? இந்த மருந்து அடித்து உங்களுக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? பண்ணீங்க. என்னாச்சு? நுரையீரலில் தான் சளிக்கு தந்துறாங்க. அந்த மருந்து அடிச்சதால் தான் இந்த பிரச்சனையே. மனம் பாதிப்பாச்சு. இப்போ 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 அந்த மருந்து அடிக்க தொழிலை விட்டுட்டீங்களா? எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்போ எந்த தொழிலும் வேலை செய்யறதில்லை. இப்போ வருமானம் கடன் வாங்கி தான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை, உங்களுக்கு விவசாய நிலம் இருக்குது, ஆனால் உங்களால் விவசாயம் பண்ண முடியல. காரணம் வந்து அந்த விவசாயத்தில் கஷ்டப்பட்டு உங்கள் நுரையிலே பாதிச்சு போச்சு. இப்போ விவசாயம் பண்ண முடியாத நிலைமையில இருக்கீங்க. அந்த மருந்து அடித்து இது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ விவசாயம் பண்ண வழி இல்லாமல் விவசாயம் இருந்தும் பண்ண முடியல. இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கை நிலவரம். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, அதாவது நீங்கள் விவசாயம்னு சொல்கிற போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயம் இருந்து விவசாய நிலம் அது பாருங்கள், எல்லாம் இருந்து உங்களுக்கு நிலம் எதுங்க? 3 தலை. இது ஒன்று. எல்லா நிலமும் இருக்கு, ஆனால் விவசாயம் உங்களால் பண்ண முடியல. ஆளை போட்டு செய்யலாம், அவ்வளோதான். அதுக்கேற்ற பணம் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. விவசாயம் 10 ஏக்கர் 5 ஏக்கரை வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வசதியானவங்க, நல்லா விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இவர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கும்போது தான் சொல்கிறோன்னா, விவசாயம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களால் வந்து விவசாயமே பண்ண முடியல. விவசாயம் பண்ணி இந்த 5 வருஷமாக நான் வேதனைப்பட்டேன், மருந்து அடித்தேன், என்னால் இப்போ என் நுரையில் பாதித்து எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேதனையாக தான் அந்த பேட்டியை கொடுத்துருக்காரு. சரி, நன்றிங்க.